வணக்கம் நேயர்களே, இது ரிஷப ராசியின் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன். ரிஷப ராசி அன்பர்களே, வேலையில் திறமை, பிள்ளைகளால் பெருமை என்ற ஒரு நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. ரிஷபம் கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களின் ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னதாக கிரகநிலைகள் எப்படி இருக்கிறது? ராசியில் ராகுவும், களத்திரஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், பாக்யஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி, தொழில் ஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. கிரக மாற்றங்கள்: பிப்ரவரி 9ஆம் தேதி புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்திற்கும், 26ஆம் தேதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்திற்கும் மாறுகின்றனர். இந்த கிரக நிலைகளால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கும் குணமுடைய ரிஷபராசி நேயர்களே, வர மாதம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீங்க. பண வரத்து தாமதமட்டாலும் கையில் இருப்பு இருக்கும், அதனால் சமாளிச்சிடுவீங்க. வேலை தவறி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். முக்கியமான பணிகள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. உங்களுக்கு மற்றவங்களுக்காக உதவும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியமடையும். மனதில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின்தான் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உண்டாகும். அவங்களுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. மனதில் துணிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் வரும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாக இது அமைஞ்சிருக்கு. நல்ல உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள்லாம் நடந்து முடிக்குங்க. கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் வரும். அதிலும் கலைத்துறையில் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியுங்க. எழுதி வச்சுக்கோங்க. பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதம் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சிடுவீங்க. வீண் பிரச்சனைகளை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி போகிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவி கட்டாயமாக கிடைக்கும். இப்போது நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி பற்றிய கவலை கொஞ்சம் குறைஞ்சிடுங்க. அதனால் பயப்படாதீங்க. அதிக மதிப்பெண் எடுத்து நல்ல ஆர்வமாக படிப்பீங்க. மேற்படிப்புக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி எல்லாம் வெற்றி பெறும். பேச்சின் இனிமையால் காரியங்கள் எல்லாம் கைகூடும். எதிலும் பொறுமை, நிதானம் அவசியம் வேணும். தொழில் வியாபாரம் திருப்தியாக நடந்து முடிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலையாக அலைய வேண்டி இருக்கலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் பற்றியான பேச்சு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வெளிநாடுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜமான நிலை இருக்கும். இப்போ ரோகிணி நட்சத்திரம். வர மாதம் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேருங்க. உங்கள் ஃபேமிலியோட ஒரு டிவோஷனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு மந்தாக இருக்கும். திருப்பதியோ இல்லை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ எங்கேயாவது பயணம் செய்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும். பெரும்பாலும் உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும். நல்ல ஒரு ஐடியா கொடுப்பீங்கன்னு சொல்லி உங்களை தேடி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிங்க கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அந்த ஆணையை மீறி நீங்களாக ஒரு முடிவை எடுக்காதீங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து போகிறது நல்லது. கல்வியில் திருப்தி உண்டாகும். ஆசிரியர் பெற்றோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆவது பாதம். இந்த மாதத்தில் எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. எல்லா வகையிலையும் நல்லதே நடக்குங்க.
பணவரத்து அதிகமாக இருக்கும், எதிர்ப்புகள் விலகும், நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும், வியாபார போட்டிகள் குறையும், தொழிலை விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளோட ஆதரவோட நல்ல ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஹைக்கோ வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், நண்பர்கள் மூலம் நன்மை சேரும். நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் வணங்குங்க, வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் உங்களுக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் 25, 26, 27. அதிர்ஷ்டமான தினம் 17, 18. நேர்களே, நான் சொன்னது எல்லாமே உங்களுடைய ராசியோட பொது பலன்தான். உங்களோட யூனிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு என்ன பலன் அப்படின்றத சொல்கிறதுக்கு உங்களுடைய ராசி கட்டத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜோதிடரை போய் பாருங்கள். அவங்க கிளியராக உங்களோட யுனிக் பலனை பற்றி சொல்லுவாங்க. கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு ராசியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.